உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட GT ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களை பின்பற்றி தமிழகத்திலும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 5% வரை குறைக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். மொத்தம் 150 மதிப்பெண்கள் கொண்ட இந்த தேர்வில் தேர்ச்சி பெற பொது பிரிவினர் 60% மதிப்பெண்ணும், பிசி முஸ்லிம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 55% எடுக்க வேண்டும். கடந்த நவம்பரில் நடத்தப்பட்ட டெட் தேர்வில் மட்டும் எஸ்சி வகுப்பினருக்கு தேர்ச்சி மதிப்பெண் 40% நிர்ணயிக்கப்பட்டது. இதற்கு இடையே சமீபத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷிடம் மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்க பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வைத்தன. ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் டெட் தேர்ச்சி மதிப்பெண் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50%ஆகவும், எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 40%ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் ஓபிசிக்கு 50%ஆகவும், எஸ்சி, எஸ்டிக்கு 45%ஆகவும் உள்ளது. அதேபோல உத்தரப்பிரதேசத்தில் ஓபிசிக்கு 55%ஆகவும், எஸ்சி, எஸ்டிக்கு 45%ஆகவும் உள்ள நிலையில் ஹரியானாவிலும் ஒடிசாவிலும் அனைத்து பிரிவினருக்கும் தேர்ச்சி மதிப்பெண் 50%ஆக உள்ளது. இந்நிலையில் மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் மதிப்பெண்ணை குறைக்க அரசு முன்வந்துள்ளது. அதன்படி ஆந்திராவில் இருப்பதை போன்று பிசி, எம்பிசி வகுப்பினருக்கு 50%ஆகவும், எஸ்சி, எஸ்டி வகுப்பினருக்கு 40%ஆகவும் குறைக்கப்பட்டதற்கான அரசாணை விரைவில் வெளியாக உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 5% மதிப்பெண் குறைப்பை கடந்த 2025 டெட் தேர்வில் இருந்தே அமல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதால் தேர்ச்சி பெறும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரப்படி டெட் தாள் 1இல் தேர்ச்சி பெற்ற 68,756 இடைநிலை ஆசிரியர்களும், தாள் 2இல் தேர்ச்சி பெற்ற 66,660 பட்டதாரி ஆசிரியர்களும் பணியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.